திண்டுக்கல் சிறுமலை வனப்பகுதியில் தண்ணீர் இல்லாததால் குரங்கு ஒன்று பிளாஸ்டிக் பையை விழுங்கிய வீடியோ மாலை முரசு செய்தி தொலைக்காட்சிக்கு வெளியிட்டிருந்த நிலையில் வனப்பகுதியில் விலங்குகள் பயன்பெறும் வகையில் சிமெண்ட் தொட்டிகள் அமைக்கப்பட்டு அதில் தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டது சிறுமலை ஊராட்சி. சிறுமலை கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலையாகவும் உள்ளது. சுமார் 60,000 ஏக்கர் பரப்பளவு இந்த சிறுமலை வனப்பகுதியில் காட்டு மாடு, மான், நரி, ஏலையாடு, முயல், குரங்கு உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் உள்ளன. சிறுமலைக்கு செல்பவர்கள், அதாவது வறுமொழியில் இருசக்கர வாகனத்தில் 4 சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தாங்கள் கொண்டு போகும் உணவுப் பொருட்களை கேரி பேக்குகளில் கொண்டு வந்து ஆங்காங்கே வீசி சென்றனர். இதன் காரணமாக ஆங்காங்கே இங்கே இந்த பகுதியில் இருக்கும் வனவிலங்குகள், குறிப்பாக குரங்கு உள்ளிட்ட வனத்தில் உள்ள உணவு இல்லாத கிடைக்கிறது இந்த பிளாஸ்டிக் பாலித்தீன் பையை தின்ற வீடியோ கடந்த வாரம் நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் வெளியானது. மேலும் கடந்த சில வாரங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள காரணத்தினால் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் வனவிலங்குகள் சாலை பகுதிக்கு வருகின்றன. அதே போல் சாலையில் செல்லும் நபர்கள் உணவு வழங்குவார்கள் என எதிர்பார்த்து குரங்கள் காத்திருக்கும் சூழ்நிலை உள்ளது. தொடர்ந்து சில நாட்களாக உணவு, தண்ணீர் இல்லாமல் வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியேறுகிறது என செய்திகளும் நமது மலைமுரசு தொலைக்காட்சியில் வெளியானது. தற்போது திண்டுக்கல் வனத்துறை மற்றும் சிறுமலை ஊராட்சி இணைந்து வனவிலங்குகளுக்கு சிமெண்ட் தொட்டி அமைத்து தண்ணீர் ஊற்றியுள்ளனர். இன்று ஒரு நாள் மட்டும் தண்ணீரை வனவிலங்குகளுக்காக தொட்டி அமைத்து ஊற்றி வைத்து அப்படியே விட்டுவிடக் கூடாது என, அதே போல் வனவிலங்குகளுக்கு தேவையான உணவுகளையும் வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.